ராத்திரி நல்லா இருக்காமா? கலிங்க தேச மன்னரிடத்துல சண்டை செய்ய வந்தோம். இது கலிங்க தேச மன்னர்கள் இது வலிபந்தமா வாடா சண்டைக்கு அப்படின்னு பாண்டவருக்கும் கௌரவருக்கும் முன்பகையோ பின்பகையோ எதுவுமே இல்ல. பாண்டவருக்கும் கௌரவருக்கும் தான் பாரத போர் நடக்குது. சிங்களர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் முன்பகையோ பின்பகை எதுவுமே இல்ல. அப்படி இருந்தோம் பீமா அர்ஜுனா வீரதீர முதலாம் பராக்கிரமம் இருந்தால் வாங்கடா யுத்தத்துக்கு அப்படின்னு சிங்களர்கள் வெளியே அழைக்கிறார்கள். அப்படி என்றா இவர்களை விட போறதல்ல. 1000 ரதமேறி வருகிறார்கள் சிங்களர்கள். 1000 ரதம் வெங்கல ரதம் ஏறி சிங்களர்கள் யுத்தத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அர்ஜுனா ஒரு நொடியில இந்த சிங்களர்களுடைய படையை எல்லாம் தோசம் செஞ்சுட்டு புறப்படுங்க. நாம ஆகட்டும் இருக்கிறாவா? வெங்கலரத கிங்கிலியர்களோடு யுத்தத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் குருஜேந்திர வீடபூமியில என்ன நடந்துட்டு திசைமுகன் சண்டையில வீரவாள் அபிமன்னன பத்மயுகம் அமைத்த துரோணாசிரியர் சைந்தவன் வீமனுக்காக பெற்று வந்த கொன்றமாலைய அபிமன்னனுக்கு போட்டு பத்மயுகத்துக்குள்ள அகப்பட்ட அபிமன்னை இப்ப அபயச்சங்கு ஊதிருக்கான். தெரியுமா? ஆயனும் அர்ஜுனும் புறப்படும் போது அர்ஜுனன் தன் மகனாகிய அபிமன்னன்கிட்ட என்ன சொன்னான்? மகனே அபிமன்னா, ஒருவேளை கௌரவனுடைய படையினால உன்னையும் மீறி ஆபத்து என்றால் அச்சனமே வந்து உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்திட்டு வந்தான் அர்ஜுனன். அதனால் பத்மயுகத்துக்குள்ள அகப்பட்ட அபிமன்னை அபயச்சங்கு ஊதியிருக்கான். அப்படி அபயச்சங்கு ஊதியிருக்கான்னா இந்த சங்கராத அர்ஜுனுடைய காதுக்கு கேட்டா யுத்தத்தை பாதியிலே நிறுத்திட்டு 10 பைசா. அதனால அபிமன்ன ஊதிய அபயச்சங்கு அர்ஜுனன் காது கேட்க கூடாது, மறைக்க சேஜங்கம் வழங்க வேண்டும். வெற்றி என்று
இன்னும் பகை யுத்தமான முடியல போர் முடியாததுக்கு முன்னியே வெற்றி செங்கு ஊதுறேன். அர்ஜுனா வழக்கமா 12 வீரங்களா குருச்சேத்திரத்துல யுத்தம் நடக்கும். அங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்த பாசறையில இருக்கக்கூடிய தர்மராஜாவோ மற்றவர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா நாம இப்ப கிங்கிலியோரோட யுத்தம் செய்ய பல நாடங்களை கடந்து வந்திருக்கோம். பீமனும் அர்ஜுனும் கண்ணனுடைய துணையோடு யுத்தத்துக்கு போனாங்களே, என்ன நடந்ததுன்னு பாசறையில இருக்கக்கூடிய தர்மராஜாவுக்கு தெரியுமா? அதனால இந்த சங்கதி இன்றைய யுத்தத்திலும் தம்பிமார்கள் ஜெயமடைஞ்சிருக்காங்கன்னு தர்மராஜாவுக்கு தெரிய வேண்டும் என்று நம்ம ஜெயசங்கம் முழங்கியிருக்கோம்பா. வேற உன்னை அவமானப்படுத்துங்கிற எண்ணத்தோட இந்த ஜெயசங்கம் முழங்கல. அர்ஜுனா தெரியல, எனக்கு கைகால்லாம் சோறுகிறது, என்னால் யுத்தம் செய்ய முடியல. அதனால எங்க அண்ணனாய தருமரை பார்க்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. அர்ஜுனா வாடா சண்டைக்கு, அடிச்சு முடிக்கணும் சும்மா விட்டுருமா? வாடா சண்டைக்கு போற அர்ஜுனா, வா சண்டைக்கு. வருகிறாயா இல்லையா? சண்டைக்கு வாடா. எதிரிக தரைக்கு மேல கொக்கரித்து கொண்டிருக்கிறாங்க. சிகராமா எங்க அண்ணனை பார்க்காம என்னால் யுத்தம் செய்ய முடியாது. அர்ஜுனா தோள துடிக்கவும் கொடுகுறி மாறவும் அவசரம் தோன்றுகிறதா? அர்ஜுனா 13 வருடங்களா இரவு பகல் பாராம பாரத யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற. அதனால மனுஷன் தேகத்துக்கு அழிப்பு சலிப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால தோள துடிக்கும். இது ஒரு அவசகனமே இல்ல. எதிரிங்க தலைக்கு மேல நின்று கொக்கரிச்சிட்டு இருக்கான். அதனால இன்னும் பாதை முடியாம இருக்குது. முடியட்டும், அதன் பிறகு போலாம். ஆமா மாமா, மாமா எனக்கு ரத்தமா
வாடை வீசுகிறது, மஞ்சள் மனம் வீசுகிறது. இதெல்லாம் உனக்கு அவசரமா தோணுதா? நிச்சயமாக இருக்கிற அம்மா. அர்ஜுனா, கிங்கிலியனோடு யுத்தம் செய்யும் போது அவருக்கு பின்பலமா அந்த ஏராளமான படைகள் எல்லாம் வெட்டி சாத்திருக்கு. ரத்தம் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க ரத்த வாடை வீசாத, பூவாசமா வீசும், ரத்த வாடை தான் வீசும். அதனால யுத்தத்தை நிறுத்தாத. எதிரிகள் தலைக்கு மேல நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த கேடுகட்ட துரோகிங்க என் கண் பார்வையில் தப்பவே முடியாது. யுத்தம் எப்ப வேணாலும் செய்யலாம். ஆனா எங்க அண்ணனை பார்க்காம நான் ஒரு பொழுது யுத்தம் செய்ய முடியாது. தேர திருப்பு வாடிகுடாக போக வேண்டும். அர்ஜுனா, வாசனையில் இருக்கக்கூடிய தர்மராஜாவுக்கு ஆபத்து என்னமோன்னு மனசும் படுற பாடு எனக்கும் தெரியுது. ஆனா வாசனையில் இருக்கக்கூடிய தர்மராஜாவுக்கு எவ்விதமான ஆபத்தும் இல்ல. ஏன் தெரியுமா? அதான் அபிமன்யம் போயிட்டான்ல. மாமா என்ன மாமா சொல்ற? வாசனைக்கு காவலுக்கு அபிமன்யம் போயிட்டான்ல. காவலியோ எது பேசினாலும் அபகச குணமாவே தெரியுது. சிகராமா கேர திருப்பு நான் அண்ணனை பார்க்கணும். அண்ணன் அண்ணன் என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உன் மேல சத்தியமா தர்மராஜாவுக்கு ஆபத்து இல்ல. போதுமா? ஆனா குருவாக தோழரை எளிதில் வெல்லபடி அவர் எண்ணிவிட முடியாது. ஆமா. ஆனா அதிகம் ஆற்றலும் திறமையும் உடையவர் தோழர். தோழருடைய வீரத்தை பத்தி நன்கு எனக்கு தெரியும். அதனால அந்த தோழரால எனக்கு அண்ணனுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்குமோ அப்படி மனமாகப்பட்டது துடிக்கிறது. அர்ஜுனா, அங்க போனவன் எப்படிப்பட்டவன்? 105 பேர் துரோணரிடம் வில்வித்தை கத்துக்கிட்டீங்க. அதுல வில்லுக்கு உகந்தவன் அர்ஜுனனே. உனக்கு கூட ஒரு கையில வில் எடுத்தா ஒரு கையில தான் கணை தொடுக்க தெரியும். ஆனா மகருக்கான என் மருமகன் அபிமன்யு இரு கையிலையும் மாறி மாறி யுத்தம் செய்யக்கூடிய வல்லமை படைச்சவை. அப்படியாப்பட்டவனும் அனுப்பிட்டு இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? நீ 1000 தான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் தேர திருப்பு நான் அண்ணனை பார்த்து அதிசீக்கிரம் வந்து விடுவோம். வாசலை போய் தர்மராஜாவை பார்த்துதான் ஆகணுமா? ஆமா ஆமா. சரி, உட்கார்.